ஹை ட்ரேடர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு ஒரு சூப்பரான 1 மினிட் ஸ்கேல்பிங் ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா 1 மினிட் ஸ்கேல்பிங் பேங்க் நிஃப்டியில் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருந்தோம். இது அதுக்கு ஆப்போசிட்டாக எப்படி ரிவர்சலில் ஸ்கேல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் நம்ம 2 விதமாக என்ட்ரி பாயிண்ட் எடுக்கிறோம். அந்த ரெண்டு விதமான என்ட்ரி பாயிண்ட் எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எப்படி எக்ஸிஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சேட்டோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கேல்ப் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கேல்பிங்னாவே பார்த்தீங்கன்னா குயிக்காக உள்ளார போயிட்டு குயிக்காக வெளியில் வர்றது தான் ஸ்கேல்பிங். அப்போ நம்ம குயிக்காக உள்ளார போனோட்டி நமக்கு அந்த மொமெண்டம் ஸ்பீடாக இருந்தால் மட்டும்தான் ஸ்கேல்பிங்கில் ப்ராஃபிட் பார்க்க முடியும். இல்லைனா நிறைய டைம் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸ்கேல்பிங்கில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஸ்டாப் லாஸை நிறைய பேர் பெருசாக வைப்பாங்க. அப்படி வைக்கவே கூடாது. நீங்கள் கேப்சர் பண்ண போகிற 5 பாயிண்ட்டோ 10 பாயிண்ட்டோ அப்போ அதுக்கு ஈக்குவலாக தான் நீங்கள் ஸ்கேல்பிங்கில் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அப்போ நம்ம என்ட்ரி எடுத்துட்டு ஒரு 5 பாயிண்ட் இறங்கினாவே நம்ம ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடும். நிறைய வாட்டி உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆச்சுன்னா என்ன ஆகும், உங்கள் கேபிட்டல் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனால் இந்த ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜியில் உங்கள் கேபிட்டலை எப்படி ப்ரொடக்ட் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் இதில் ரிவர்சல் என்ட்ரி என்ன பண்ணுறோன்னா, ஆல்ரெடி மார்க்கெட்டு ஒரு சப்போர்ட்டு வந்திருக்கும் ஆர் ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கும். நம்ம என்ன செய்வோம், சப்போர்ட்டில் வந்தோட்டி ஒரு பின்பார் கேண்டிலோ இல்லை ஒரு டோஜியோ விழுந்தோட்டி அந்த இடத்துல ஒரு காலோ 6 புட்டு எடுத்து நம்ம அதுக்கு பின்பார் டோஜிக்கு கீழே ஒரு ஸ்டாப் லாஸ் வைப்போம். ஆனால் இன்ஸ்டிடியூஷனுக்கு அவங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு பின்பார் கேண்டில் கீழே தான் இவங்க ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க ரீட்டைலர்ஸ்ன்ட்டு. அதை ஸ்வீப் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணிவிட்டு திரும்பி மார்க்கெட்டு உங்கள் டைரக்ஷனில் போகும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, பின்பார்ல என்ட்ரி எடுக்காம ஆல்ரெடி வந்த ஒரு சப்போர்ட்டுக்கு கீழே எப்பெல்லாம் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு ரிவர்ஸ் ஆகுதோ அங்கதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் வைக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு உங்களுக்கு ஒரு சாட் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ மார்க்கெட்டு இங்கேருந்து இறங்குச்சிங்களா, இது எல்லாமே சொல்கிறது நான் 1 மினிட் என்ட்ரியில். இங்கே மார்க்கெட்டு எனக்கு ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்துவிட்டு மார்க்கெட்டு ஏறும்போது நம்ம என்ன செய்வோம், இப்போ சப்போஸ் நம்ம இங்கே ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம்னா இந்த கேண்டிலுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் வைப்போம். இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், கரெக்டாக ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு நீங்கள் நினச்ச கால் டைரக்ஷன்லேயே போயிடுச்சு. அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி என்ன செய்கிறோம்னா, நம்ம கரெக்டாக ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறோம். வரைஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு கீழே உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆயிட்டு மார்க்கெட்டு திரும்பி ரிவர்ஸ் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுத்து அந்த மொமெண்டம் கேப்சர் பண்றோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த இடத்துல எடுத்திருந்தா கூட இந்த இடத்துல நம்ம பிடிக்க வேண்டிய ஒரு 10 பாயிண்டோ 20 பாயிண்டோ கேப்சர் பண்ணிட்டு நம்ம மார்க்கெட்ல இருந்து வெளியில வரணும். இந்த ஸ்கேல்பிங்ன்றனால நம்ம ஸ்பீடா போயிட்டு ஸ்பீடா வரணும். அப்போ நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் எக்ஸாக்டா எவ்வளோ அக்யூரேட்டா இருக்க முடியுமோ அவ்வளோ அக்யூரேட்டா இருந்தால் தான் நமக்கு நல்லது. இந்த இமேஜில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கோம், ஒரு ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட்டு போய் ஸ்டாப் லாஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் ரிவர்ஸ் ஆகும். ஏன்னா இன்ஸ்டிடியூஷனுக்கு உங்களோட ஸ்டாப் லாஸ் அன் பண்ணால் தான் அவங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்போ ஸ்டாப் லாஸ் அன் பண்ணணும்னா நீங்கள் எங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம எங்கே எப்பயுமே ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு மேலேயே இல்லை ப்ரீவியஸ் ஸ்விங்குக்கு கீழே தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். அப்போ அந்த ஸ்டாப் லாஸ்லாம் அன் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். அந்த மூமெண்ட்ல வேகமா கேப்சர் பண்ணிட்டு வெளியில வரோம். ஓகேங்களா? இதுல ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிளைண்டா போய் ஒரு பின்பார் விழுந்துருச்சு, என்னோட சப்போர்ட் லெவல் வந்துருச்சு நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் என்ட்ரி எடுக்க கூடாது. இதுல பிரேக்குக்கு வெயிட் பண்ணணும். ஸ்டாப் லாஸை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகும்போது தான் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். இந்த இடத்துல பின்பார் உளுந்தோட்டி என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஸ்டாப் லாஸை அடிச்சுட்டு திரும்பி நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் டைப். ரெண்டாவது டைப் உங்களோட சப்போர்ட்ல வந்தோட்டே எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படின்றத நம்ம சொல்லலாம். அதுக்கு பேர் பவர் கேண்டில் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. பவர் கேண்டில் என்ட்ரினா என்ன? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அவுட் என்ன சொன்னோம், சப்போர்ட்டுக்கு கீழே உங்களோட ஸ்டாப் லாஸ் ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கணும்னு சொன்னோம். ஆனால் இது சப்போர்ட்ல வந்தோட்டே நம்ம ஒரு கேண்டில் பேட்டர்னை பார்த்து எப்படி என்ட்ரி எடுக்கிறதுன்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? எப்படின்னா, ஒரு சப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் புல்லிஷ் கேண்டில், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது மாதிரி ஒரு ஃபுல் புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு வைங்களேன். அப்போ நம்ம என்ட்ரி எடுக்கிறோம்.
இதுக்கு பேர் தான் இரண்டு மார்போசோ கேண்டில்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கேண்டில் எடுத்தீங்கன்னா நான் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கேன்னா இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அப்புறம் எனக்கு மேலே ஒரு விக்கு இருந்தால் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அதாவது நான் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து புட் ஆப்ஷன் எடுக்கிறேன், அதாவது மார்க்கெட்டை நான் செல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கீழே எக்காந்து கொண்டு விக்கு இருக்கக்கூடாது. அதாவது க்ளோஸ் எனக்கு லோவும் க்ளோஸும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கணும். சின்ன விக்கு கூட இருக்கக்கூடாது. மேலே சின்ன விக்கு இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் ரெண்டு சைடும் விக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த கேண்டில் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அது மாதிரி கேண்டில் நான் என்ட்ரி எடுத்து அந்த மொமெண்டத்தை பிடிக்கிறேன். கரெக்டாக சப்போர்ட்டுக்கு வந்தோட்டி நான் அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணி நான் வெளியில் வரேன். இது பேர் மார்போசு கேண்டில்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபுல் ரெட் கேண்டில் அப்படின்னா என்னன்னா செல்லர்ஸ் ஆக்குப்பை பண்ணிட்டாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது பேர் தான் இந்த மார்போசு கேண்டில். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த நம்ம சார்ட்ல இங்கே காட்டியிருக்கோம் பாருங்க. ஒரு ஃபுல் ரெட் கலர் கேண்டில் வந்தோட்டி வேகமாக ஃபால் ஆகுது பார்த்தீங்களா? இது பேர் தான் மார்போசோ கேண்டில். இது பேர் பவர் கேண்டில்னு நம்ம சொல்லுவோம். இந்த கேண்டில் நீங்க பாத்தீங்கன்னா டைரக்டா நீங்க என்ட்ரி எடுத்துடலாம். ஓகேங்களா? எதுக்குமே பின்பாருக்கோ இல்ல உங்க ஸ்டாப் லாஸ் அன் பண்றதுக்கோ நீங்க வெயிட் பண்ண தேவையில்லை. ஏன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி பையர்ஸ் வெயிட் பண்றாங்க. அந்த இடம் வந்தோட்டே ஒரு பெரிய லாங் கிரீன் கலர் கேண்டில் வித்தவுட் விக் இருக்கிறனால நம்ம அந்த இடத்துல டைரக்டா என்ட்ரி போடுறோம். ஓகேங்களா? என்ட்ரி போட்டுட்டு நம்ம டார்கெட்டு வைக்கிறோம். இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட ரெண்டு விதமான ஸ்ட்ராட்டஜி. ஒன்று லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணணும், இன்னொன்று லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேண்டில் கிடச்சோட்டி நம்ம என்ட்ரி போகிறோம். ஓகேங்களா? நம்மளோட ஸ்டாப் லாஸ் எப்பயுமே அந்த இதுக்கு மேலே இருக்கணும். அந்த பவர்ஃபுல் கேண்டில் வருது பார்த்தீங்களா? அந்த பவர்ஃபுல் கேண்டிலுக்கு மேலே வரணும். ஒரு சில டைம் அந்த கேண்டில் பெரிய கேண்டிலாக இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்க. உடனே அடுத்த கேண்டிலே நீங்கள் என்ட்ரி போட்டாங்க. சப்போஸ் ஒரு கேண்டில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது மாதிரி ஒரு பெரிய கேண்டிலாக இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணி ரீடெஸ்ட்டுக்கு வர விட்டு நீங்கள் என்ட்ரி போடுங்க. டேரெக்டாக இந்த கேண்டில் என்ட்ரி போட்டிங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் ஒரு 30 பாயிண்ட்லேருந்து 40 பாயிண்ட் ஆகிடும். அது பேர் ஸ்கேல்பிங்கே கிடையாது. நம்மளோட ஸ்டாப் லாஸ் டேரெக்டாகவே ஹண்ட் ஆகிடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க. அதில் என்கொயரி பண்ணுங்கள். நம்ம கிளாஸஸும் அவைலபிள் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி என்ட்ரி எடுக்கிறோம், எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 10 விதமான ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிஸ்ட் பாயிண்ட் எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸோ மச்.